வணக்கம். வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மகாலய அமாவாசை. அன்றைய தினம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய ஐதீகம். காரணம், இதுவரை மாதம் மாதம் அமாவாசை விரதம் இருக்காதவர்கள் கூட, திதி மறந்து போனவர்கள் கூட இந்த மாதிரியான மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் செய்யலாம். ஆனால் எல்லோருக்கும் ஒரு விஷயம் மனதில் உறுத்தி கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். அதாவது, ஒருவேளை இறந்தவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் அல்லது முக்தியை அடைந்திருந்தால் அவர்களுக்கு நாம் செய்யும் பூஜை, தர்ப்பணம், பித்ரு பூஜைகள் இதெல்லாம் எப்படி அவர்களை சென்றடையும் என்ற ஒரு கேள்விதான். அந்த கேள்விக்கு விடை சொல்வதாக இருக்கிறது இந்த பதிவு. கண்டிப்பாக இந்த பதிவை கவனமாக கேளுங்கள். நாம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள், ஏன் உணவு, தின்பண்டங்கள், குளிர்பானங்கள், காஃபி, டீ போன்ற விஷயங்கள் கூட எப்படி நம் முன்னோர்களை, பித்ருக்களை சென்றடைகின்றன என்பதற்கு மிகப்பெரிய விளக்கம் இந்த பதிவில் கிடைக்கும். சரீரத்தை விட்டுவிட்ட ஜீவன், அதாவது ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அன்றைய தினத்திலிருந்து 9 நாட்கள் சரீரம் இல்லாமல் இந்த பூ உலகத்திலேயே அந்த ஆன்மா வசிக்குமாம். இந்த 9 நாட்களும் அந்த ஆன்மாவின் பசி, தாகம் அவற்றை போக்குவதற்காகவே தான் விசேஷ பூஜைகள், ஒரு இலை போடுவது, மதியத்தில் காக்காவுக்கு சாப்பாடு வைப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் செய்கிறோம். 10வது தினத்தன்று அந்த ஆத்மாவிற்கு கட்டை விரல் போன்ற அளவும் அமைப்பும் கொண்ட சூட்சும சரீரம் ஏற்பட்டு விடுமாம். சில பேர் 16ஆம் நாள் காரியம் செய்வார்கள், சில பேர் 10ஆம் நாள் காரியம் செய்வார்கள். அதற்கு தகுந்தாற் போல அந்த பூஜை, இந்த புனஸ்காரம் செய்யும் பொழுது இது நடக்குமாம். அந்த சூட்சும சரீரத்தின் மூலம் அந்த ஆத்மாவின் மேல் உலக பயணம் ஆரம்பிக்கிறதாம். அன்றுதான் ஒரு சிறிய சடங்கு மூலம் அந்த ஜீவனுக்கு நாம் விடை கொடுத்து அனுப்புகிறோம். அதன் பேர்தான் கருமாதி. 16ஆவது நாள் செய்வார்கள், சிலர் 10ஆம் நாள் செய்வார்கள், சிலர் 12ஆம் நாள் செய்வார்கள், சிலர் 8ஆம் நாள் செய்வார்கள். ஆனால் அந்த கருமாதி என்ற ஒரு காரியத்தை, அதாவது கரு மாறி உருமாறுவதைத்தான் கருமாதி என்று சொன்னார்கள். அப்படி அந்த ஜீவனுக்கு நாம் விடை கொடுத்து அனுப்புகிறது தான் கருமாதி என்ற விழாவாக கொண்டாடுகிறோம். அதன் பின்பு சந்திரன், செவ்வாய் போன்ற 9 கிரகங்களையும் கடந்து 6வது மாதம் அந்த ஜீவன் அழகான நீரூற்றுகளும், சோலைகளும், அக்ஷய வடம் என்ற விருட்சங்களும், குன்றுகளும் நிறைந்த பித்ருக்களின் உலகை அடைகிறதாம். அதாவது ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிந்து 6 மாதத்திற்கு பிறகுதான், அவ்வளோ பெரிய நீண்ட தூர பயணத்திற்கு பிறகுதான் அது பித்ருக்களின் உலகையே அடைய முடியுமாம். 6 மாத இடைவிடாத பயணத்தால் ஏற்பட்ட களைப்பு நீங்க அந்த ஜீவன் மன மகிழ்ச்சியுடன் பூமியில் தனது பிள்ளைகள் திதி பூஜையின் மூலம் அளிக்கும் உணவை உண்டு அதனால் மன நிறைவு பெற்று தங்களுக்கு பக்தியுடன் உணவளித்ததற்காக தனது குழந்தைகளை ஆசிர்வதிக்குமாம். சிறு காலம் பித்ருக்களின் உலகில் தங்கி இளைப்பாரி மன நிறைவு பெற்ற அந்த ஜீவன் மீண்டும் தன் பயணத்தை தொடருமாம். தான் உலகில் உடலை துறந்த ஓராண்டு முடிவில் அதே திதியன்று தர்ம தேவதையின் வைவஸ்வதம் என்ற தலைநகரத்தை இந்த ஆன்மா சென்றடையுமாம். மிகப்பெரிய புண்ணிய நகரமாகிய இதன் அழகையும் ஒளியையும் புனிதத்தையும் புராதன நூல்கள் பலவாறு விவரிக்கின்றன. பூவுலகில் வாழ்ந்த போது தெய்வத்திடம் பக்தியாக இருந்தது, சத்தியத்தை கடைபிடித்தது, மற்ற உயிர்களிடம் கருணையுடன் நடந்து கொண்டது, திருக்கோயில்களை தரிசித்தது, புனர் நிர்மாணம் செய்வது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, பித்ரு பூஜைகளை தவறாது செய்வது போன்ற புண்ணிய காரியங்களை செய்துள்ள உத்தம ஜீவர்களை தர்மராஜன் தங்கமயமான தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து கையை பிடித்து அன்புடன் வரவேற்று சம ஆசனம் அளித்து மரியாதை செய்து அவரவரது புண்ணிய காரியங்களுக்கு ஏற்ப பிற புண்ணிய உலகங்களுக்கு அனுப்பி வைப்பாராம். அந்த புண்ணிய உலகங்களில் தாங்கள் செய்துள்ள நற்செயல்களுக்கு ஏற்ற காலம் வரை சுகங்களை அனுபவித்து அந்த உத்தம ஜீவன்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி முற்பிறவியை விட உயர்ந்த பிறவியை எடுக்கப் போகிறார்களாம், எடுப்பார்களாம். இதற்கு மாறாக உலகில் வாழ்ந்த பொழுது மமதையினால் பாவம் செய்தவர்கள் புண்ணிய உலகங்களுக்கு செல்லாமல் வேறு சில உலகங்களுக்கு சென்றுவிட்டு மீண்டும் பூவுலகில் மனிதர்களாகவோ அல்லது பிராணிகளாகவோ
புழு பூச்சிகளாகவோ பிறவி எடுப்பார்களாம். இவ்விதம் பிறவி, மரணம், மறுபிறவி என்ற பயணத்தின் போது அவரவர்களுடைய பிள்ளைகள், பெண்கள், பேரன்கள், பேத்திகள் செய்யும் பித்ரு பூஜையின் பலன்கள் சூரிய பகவானால் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதற்காகவே என்றே படைக்கப்பட்டுள்ள பித்ரு தேவதைகளின் திருக்கரங்களில் ஒப்படைக்கப்படுகிறதாம். அவ்விதம் ஒப்படைக்கப்பட்ட பித்ரு பூஜா பலன்களை பித்ரு தேவதைகள் எடுத்து சென்று நமது மறைந்த மூதாதையர் எங்கு இருக்கிறார்களோ, எப்பிறவி எடுத்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப உணவாகவும் நீராகவும் மாற்றி கொடுத்து விடுகிறார்களாம். இதனால் பசி, தாகம் நீங்கி நமது முன்னோர்கள் மன நிறைவு அடையும் பொழுது அந்த புண்ணியத்தின் பலனை பித்ரு தேவதைகள் ஏற்று சூரிய பகவானிடம் அளித்து விடுகிறார்களாம். சூரியன் அந்த பலனை நமக்கு திரும்ப தந்து விடுகிறாராம். நமது முன்னோர்களில் சிலர் மகத்தான புண்ணியத்தை செய்து அதன் பலனாக பிறப்பு இறப்பு அல்லாத முக்தி நிலையை அடைந்திருந்தால் அத்தகைய பித்ருகளுக்கு நாம் செய்யும் பூஜா பலன்களை இறைவனே ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக பல நன்மைகளை நமக்கு அளித்து கொண்டிருக்கிறாராம். நமது முன்னோர்களில் எவரெவர் முக்தி நிலையை அடைந்துள்ளனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாததால் பித்ரு பூஜைகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்று சப்த ரிஷிகளும் உறுதியாக கூறியுள்ளார்கள். நாம் செய்யும் எந்த பித்ரு பூஜையும் வீணாவதில்லை. அதனால் திருப்தியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் அடைந்து நம் பித்ருக்கள் நம்மை ஆசிர்வதிக்கும் போது அந்த ஆசி நம்மை ஏராளமான துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விடுகிறது. அதனால்தான் பித்ரு பூஜைகளின் மகத்தான புண்ணிய பலன் அளவற்றது என்பதையும் எக்காரணத்தை கொண்டும் பித்ரு பூஜைகளை விட்டுவிடக் கூடாது என்றும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறோம். ஆக ஒரு ஆன்மா இந்த உலகத்திலிருந்து தான் வாழ்ந்த உடலை விட்டு பிரிவதென்பது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். அப்படி தனது பூத உடலை விட்டு வெளிவரக்கூடிய ஆன்மா கருமாதி என்கிற அந்த காரியம் நடக்கிற வரையில் தான் உயிர் விட்ட, தான் வாழ்ந்த, தான் வசித்த தன்னுடைய இருப்பிடத்திலேயே தான் வாழ்ந்து வருமாம். அதாவது இந்த பூலோகத்தில் இங்கேதான் இருக்குமாம். அந்த 16 நாட்கள் காரியம் முடிந்தவுடன் அந்த கருமாதி செய்யப்பட்டு கலசத்தில் அவங்கள் வந்து வீட்டில் அமர்ந்ததற்கு பிறகுதான் அது தன்னுடைய திருப்தியான ஒரு மனநிலையுடன் பித்ருலோகத்தை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்குமாம். இந்த பித்ருலோக பயணம் என்பது மிகப்பெரிய நீண்ட தூர ஒரு பயணம். அந்த பயணத்தில் அந்த ஆன்மாவிற்கான சாப்பாடு, தண்ணீர் போன்ற பிற அவசியமான உணவு பதார்த்தங்களை நாம் படைப்பதன் மூலம் அசதி இல்லாமல், கவலை இல்லாமல், பசி இல்லாமல், தாகம் இல்லாமல் அது அவற்றை உண்டு ஒரு கட்டை விரலின் பாதியளவு இருக்கக்கூடிய சூட்சுமமான ஒரு உருவம் என்கிறார்கள். அந்த உருவம் பயணப்படும் போது அதற்கு தாகசாந்தி செய்வதும் உணவளிப்பதும் மிக மிக முக்கியமான ஒரு கடமை. உங்கள் வீட்டில் யாராவது முன்னோர்கள் இறந்திருந்தார்கள் என்றால் ஒரு பிடிச்சோறு, ஒரு டம்ளர் தண்ணீர் வைக்க மறக்காதீர்கள். காரணம், அதை உண்டு அந்த தண்ணியை குடித்து தாகசாந்தி ஏற்பட்ட பிறகு நீண்ட தூர பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆன்மாவானது 6 மாதத்திற்கு பிறகுதான் பித்ருலோகத்துக்கே செல்கிறது. அங்கிருந்து கடவுளை நோக்கிய பயணமாக அடுத்த 6 மாத காலம் பயணம் செய்கிறது. சென்று அவரவருடைய புண்ணிய நல் காரியங்களுக்கு ஏற்ப பாவ புண்ணிய கணக்கு பார்க்கப்பட்டு எந்தெந்த உலகங்களுக்கு அது சூரிய பகவானால் அனுப்பி வைக்கப்படுகிறது. தர்ம தேவதையின் சாட்சியாக அப்படி செல்லக்கூடிய ஆன்மாக்கள் அங்கு அவரவர் பலன்களுக்கு ஏற்றமாறு பாவ புண்ணியங்களை அனுபவித்து மீண்டும் பிறப்பெடுக்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய முன்னோர்கள் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இறந்து மறுபடி புண்ணிய ஆத்மா மறுபடியும் மறுபிறவி எடுத்து இருந்தாலும் கூட நாம் அளிக்கும் உணவை சூரிய பகவான் ஏற்றுக்கொண்டு அந்த பலா பலன்களை அவர் பூமியில் எங்கு பிறந்திருக்கிறாரோ, எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அது குழந்தையாக இருக்கலாம், 10 வயது பையனாக இருக்கலாம், 15 வயது பையனாக இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு அதை திருப்திகரமாக கொடுக்கிறார். அதன் மூலம் அதை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய அந்த ஆன்மாவானது எப்படி மன நிறைவை பெறுகிறதோ அதற்கு ஏற்ப அந்த பலா பலன்களுக்கு ஏற்ப பலன்கள் நமக்கு வந்து சேருமாம். அற்புதமான ஒரு வடிவமைப்பு. ஒரு வார்த்தைக்கு சொல்வார்கள், உலகம் உருண்டையானது, வாழ்க்கை ஒரு சக்கரம் போன்றது, எங்கு சுற்றினாலும் அது எங்கு வந்து சேருமோ அங்கு சேரும் என்பதற்கேற்ப இது ஒரு மாய சுற்றுதான். ஏற்றம் இறக்கம் இப்படி மாறி மாறி பிறப்பெடுத்து மனிதன் ஆன்மாவாகவும்
கடவுளை நோக்கிய பயணத்தையும் மறுபடி இந்த பூ உலகில் பிறந்து மறுபடி ஆன்மாவாகி இப்படி ஒரு மறுசுழற்சி முறையில் இது நடந்து கொண்டேதான் இருக்கிறதாம். இதை நன்கு புரிந்து கொண்டு இந்த பதிவை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இதுவரை உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் இந்த நிமிடத்திலிருந்து செய்ய ஆரம்பியுங்கள். கண்டிப்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பித்ருக்களுக்கு பூஜை செய்ய மறந்து விடாதீர்கள். இது போன்ற பல விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.